இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேச முடியாத, நடக்க முடியாத, காது கேட்காத, இது போன்று குறையா இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இக்கோவில்ல சிறப்பு வழிபாடு நடக்குது. இந்த கோவிலுக்கு நம்ம முதல்ல எந்த நாள்ல போறோமோ, ஒரு எடுத்துக்காட்டுக்கு திங்கட்கிழமை போறோம்னு வச்சுக்கோங்க. வாரம் வாரம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் 9 திங்கட்கிழமை போயிட்டு வழிபட வேண்டும். அது மாதிரி நீங்க எந்த நாள்ல போறீங்களோ அதே நாள்ல 9 வாரம் போயிட்டு வழிபட வேண்டும். இந்த கோவிலோட தீப வழிபாடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காயை உடைத்து அந்த தேங்காயில நெய் தீபம் ஏற்றி வழிபடுகிறாங்க. அதுக்கடுத்ததா 12 அடி உயரத்துல பெருமாள் அழகான அற்புதமான காட்சி கொடுக்கிறாரு ஸ்ரீதேவி பூதேவியுடன் சேர்ந்து. இந்த ஸ்ரீதேவி பூதேவி இடத்துல இருக்கக்கூடிய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வலது கையில ஒருத்தர் தாமரை மலரையும் இன்னொருவர் இடது கையில தாமரை மலரையும் வைத்திருப்பாங்க. ஆனா இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா இருவருமே வலது கையில தாமரை மலரை வைத்திருக்கிறது ஒரு சிறப்பாக விளங்குது. இந்த ஸ்ரீதேவி பூதேவி இவங்க 2 பேரும் யாரு? இந்த ஸ்ரீதேவிக்கு பூதேவிக்கான விளக்கம் என்ன? அடுத்த வீடியோல பார்க்கலாம்.